Hello guys, welcome to our channel Attorney Atla. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BNSல இருக்க செக்ஷன் 36 to 44 தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸில் செக்ஷன் 1 to 35 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோஸுமே வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வீடியோ லா கண்டென்ட்ஸ் அண்ட் அதுக்கான நோட்ஸ்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் BNS சீரிஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் சீரிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா செக்ஷன் 36 to 44 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் எக்ஸப்ஷன், அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம அஃபென்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் நான் இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் வந்து BNS சொல்லப்பட்ட எந்த அஃபென்ஸாக இருந்தாலுமே அதை படிக்கும்போது நம்ம இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்லாம் படிச்சுட்டு தான் நம்ம அதை படிக்கணும். ஸோ இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷனில் அது கவர் ஆச்சு அப்படின்னா அதை அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் ஜென்ரலான கான்செப்ட். அண்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், அதாவது வந்து நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா எதனால் ஆபத்து வருதோ நம்மளே தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த ரைட் வந்து ஒரு லீகல் ரைட், அது வந்து BNS தான் நமக்கு கன்ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் 34 and 35 வந்து நம்மளே தற்காப்பு பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் 36 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் எக்ஸெட்ரா, அதாவது வந்து ஒரு அன்சவுண்ட் ஒரு மைண்ட் உள்ள ஒரு பர்சன் நமக்கு ஒரு ஆபத்து பண்ணுறாங்க, அதாவது வந்து அவர் என்ன செயல் செய்கிறாரு அப்படின்றதே அவருக்கு தெரியாமல் நமக்கு ஒரு அஃபென்ஸ் ஒரு செயல் பண்ணுறாரு, அது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த தீங்குலேருந்து நம்மளே தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு அந்த ஒரு அடிஷ்னல் ரைட்டை கொடுக்கறது தான் வந்து இந்த செக்ஷன் 36. அதாவது வந்து இவர் பண்ணுற ஒரு அன்சவுண்ட் மைண்டு, ஸோ அதனால் நமக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஆபத்துலேருந்து நம்மளை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. இது வந்து வெறும் அன்சவுண்ட் மைண்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் ஒரு இன்டாக்சிகேட்டட் ஒரு பர்சன் ஒரு ரொம்ப குடிபோதையில் வந்து தகராறு பண்ணுறாரு அப்படின்னாலுமே அந்த அன்சவுண்ட் மைண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, அப்படி இல்லைனா வந்து ஒரு பர்சன் ஆஃப் ஒரு மைனர், அதாவது வந்து ஒரு 7 years உள்ளே உள்ளவங்க பண்ணால் அது அஃபென்ஸ் இல்லைன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துலேயே வந்து நம்ம தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 36. அண்ட் இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இசட் அ சவுண்ட் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், அதாவது இசட்ன்ற ஒரு அன்சவுண்ட் மைண்ட் உள்ள ஒரு பர்சன் ஏவை வந்து கில் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து இசட் வந்து நோ கில்ட்டி ஆஃப் நோ அஃபென்ஸ், ஏன்னா வந்து அவர் வந்து அன்சவுண்ட் மைண்ட், அதுவுமே ஒரு எக்ஸப்ஷனில் கவர் ஆகுது. இந்த இடத்துல இவந்தோ இசட்ன்ற ஒரு அன்சவுண்ட் மைண்ட் உள்ள பர்சனாக இருந்தாலுமே ஏக்கு வந்து அவரே தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஏ ஆஸ் த சேம் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் விச் ஈ வுட் ஹேவ் இஃப் இசட் வேர் சேன். இசட் சேனாக இருந்தால் எப்படி அவருக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இசட் அன்சவுண்ட் மைண்டாக இருக்கும் போதுமே அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஏ. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ என்டர்ஸ் பை நைட் அ ஹவுஸ் which he is legally entitled to enter. Is in a good faith taking A for a house breaking அட்டாக்ஸ் ஏ, அதாவது ஏன்ற ஒரு பர்சன் வந்து நைட் டைமில் இசட்டோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஏன்னா வந்து அவருக்கு லீகலாக என்ட்ரி ஆகிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் ஏன்ற பர்சன் என்ன பண்ணுறாரு, மிஸ்கன்செப்ஷனில், அதாவது திருடன் வரான் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனில் இசட்டை தாக்கிடுறாரு. இசட்டை தாக்கும்போது இந்த இடத்துலையுமே வந்து இசட்டுக்கு வந்து அவர் தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான உரிமை இதில் இருக்குது. ஏன்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க, அதாவது மிஸ்கன்செப்ஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த பர்சன் அப்படின்ற மாதிரி நமக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து கவர் ஆகுது, அதாவது அன்சவுண்ட் மைண்ட், இன்டாக்சிகேட்டட், மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பர்சன். ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்ஷன் 36. அண்ட் இந்த செக்ஷன் 37 வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான செக்ஷன். ஏன்னா வந்து இந்த செக்ஷனில் தான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட இந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த சப்கிளாஸ் ஏல ஆக்ட் டன் பை எ பப்ளிக் சர்வெண்ட், அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவரோட டியூட்டியை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளை நோக்கி பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறோம், அஃபென்ஸ் பண்ணிவிட்டு ஓடும்போது அந்த பப்ளிக் சர்வெண்ட் நம்மளை வந்து அடிக்கிறாரு இல்லை பிடிக்க வராரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட எனக்கு வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட்ஸ் இருக்குது, அதனால் நான் உங்களை திருப்பி அடிக்கிறேன் அப்படின்ற நோக்கத்துலலாம் அடிக்க முடியாது. ஸோ அப்படி பண்ணால் அதுக்குமே சேர்ந்து ஒரு அஃபென்ஸாக வந்து நம்ம மேலே சார்ஜ் பண்ணுவாங்களே தவிர நம்ம வந்து இந்த
ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த 34-35ல சொல்லப்பட்ட ப்ரைவேட் ரைட்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எப்போனா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுமே குட் ஃபெய்த்தில் ஆக்ட் ஆகணும், ஒரு நல்ல நோக்கத்தில் ஆக்ட் ஆகணும், அதாவது அவரோட ஜாபோட நேச்சரில் கவர் ஆகிற மாதிரி. ஸோ அது சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 37 சப்கிளாஸ் ஏ. அண்ட் சப்கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பை த டைரக்ஷன் ஆஃப் த பப்ளிக் சர்வெண்ட் ஆக்டிங் இன் த குட் ஃபெய்த். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இன்னொரு நபரை வந்து இந்த வேலையை பண்ண சொல்லி சொல்கிறாரு. அப்படி அந்த அத்தாரிட்டியில் அந்த பர்சன் வந்து நம்மளை நோக்கி வராரு அப்படின்னா அவர்கிட்டையுமே வந்து நம்மளோட ரைட்டை வந்து நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருமே வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அத்தாரிட்டி இருக்கிற ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட ஒரு டைரக்ஷனால தான் வந்து நம்மளை அவர் தாக்கவோ இல்லை பிடிக்கவோ வராரு. ஸோ அதனால் அவர்கிட்டையுமே வந்து நம்மளால் அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த சப்கிளாஸ் சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் இன் விச் தேர் இஸ் அ டைம் டு ஹேவ் ரீகோர்ஸ் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ பப்ளிக் அத்தாரிட்டி. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் நம்மளை நாளைக்கு தாக்க வராரு இல்லை கொல்ல வராரு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோ கிட்ட போயிட்டோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, இந்த பர்சனை வந்து என்னை தாக்க வராரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுமே தவிர, நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு அவன் தாக்க வரானா ஸோ நம்மளும் வந்து துப்பாக்கி கத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம திருப்பி தாக்கிறதுக்கு ரெடி ஆகலாம், ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை தான் தேடி போகணுமே தவிர, நம்மளே வந்து திருப்பி தாக்குதல் பண்ணுறதுக்கு இல்லை திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்க கூட சண்டைக்கு போகிறதுக்கோ நம்ம தயார் பண்ணிக்க கூடாது. எப்போ நமக்கு இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு உயிருக்கோ இல்லை நமக்கு கிரீவியஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு இந்த ரைட் இருக்குதே தவிர, ஒரு டைம் இருக்கும்போது இல்லை வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை ஒரு போலீஸுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும்போதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்மளால் இந்த பப்ளிக் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இன் நோ கேஸ் எக்ஸ்டெண்ட் டு த இன்ஃப்ளிக்டிங் ஆஃப் மோர் ஆர்ம் தென் இட் இஸ் நெசசரி. அதாவது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளாலையுமே நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஆப்போனண்ட் வந்து நம்மளை கட்டையால் அடிக்க வராங்க அப்படின்னா நம்மளுமே பதிலுக்கு கட்டையை எடுத்து தற்காப்பலாம், இல்லை வந்து அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுமோ. ஒரு நம்மளை கல்லால் அடிக்க வராரு, அதுக்காக நம்ம துப்பாக்கி எடுத்து அவரை சுற்றக்கூடாது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வெறுங்கையோட நம்ம தாக்க வராரு, நம்ம கத்தி எடுத்து அவரை குத்திடக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கான அஃபென்ஸ் வருதோ, எந்த அளவுக்கு ஆபத்து வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸுமே யூஸ் பண்ணணும். அதாவது தேவைக்கு அதிகமாக நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை எக்ஸப்ஷனில் வராது, நம்மளை சேஃப்கார்ட் பண்ணாது அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து சப்செக்ஷன் 2. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சப்செக்ஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து பல இடங்களில் இது நமக்கு யூஸ் ஆகும் ஆஸ் அ ரியல் வேர்ல்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் கிளைம் பண்ணுற ஒரு ஜென்ரல் டிஃபென்ஸ் அப்படின்றது ப்ரைவேட் டிஃபென்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அது எல்லாமே வந்து கொஷின் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான். அந்த ஃபேக்ட்ஸ் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் வந்து இதை தான் இந்த சப்செக்ஷன்ஸை வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஆஸ் அ லாயர்ஸாக நமக்கு இந்த இப்போ ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான செக்ஷன் அப்படின்றது இந்த செக்ஷன் 37. அண்ட் இதில் வந்து 2 எக்ஸ்ப்ளனேஷன் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, பர்சன் இஸ் நாட் டிப்ரைவ்ட் ஆஃப் த ப்ரைவேட் டிஃபென்ஸ். இப்போ வந்து நம்ம மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் ப்ரைவேட் டிஃபென்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் அவைலபிளாக இருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதோட ஒரு எக்ஸப்ஷனாக வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சப்போஸ் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு தெரியல அப்படின்னா அவர்கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கோம், அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து அவரோட யூனிஃபார்மில் இல்லாமல் இல்லை ஒரு ஜென்ரல் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் நம்மளை தாக்க வராரு, நமக்கு வந்து அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்னே தெரியல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ரைட்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் யாருன்னே நமக்கு தெரியல. அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ இது வந்து தான் இந்த பப்ளிக் சர்வெண்ட். அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 2லையுமே பை த டைரக்ஷன் ஆஃப் த பப்ளிக் சர்வெண்ட். அதாவது வந்து ஒரு பொதுவான பர்சன் வந்து நம்மளை தடுக்க வராரு இல்லை தாக்க வராரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்ககிட்டேருந்து நம்மளை தற்காப்பு பண்ணிக்கலாம். ஈவன் தோ அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டால் அனுப்பப்பட்டிருந்தாலுமே வந்து அந்த இடத்துல நமக்கு தெரியாது. ஸோ எந்த வித நாலேஜுமே நமக்கு இருக்காது, இவர் இந்த டைரெக்ஷனில் தான் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னும் போது. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற ரைட்ஸ் இருக்குது. ஃபைனலாக எல்லாமே கொஷின் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரூஃப் வைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம கோர்ட்டில் வந்து இதுக்கான எவிடன்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து கொஷினே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது செக்ஷன் 36 and 37 பற்றி.
அண்ட் இந்த செக்ஷன் 38ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு எதிராளியோட அதாவது அஃபென்ஸ் நமக்கு பண்ணுறவரோட உயிரை எடுக்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து இந்த செக்ஷன் 38ல் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத், அதாவது வந்து நம்ம எதிராளி வந்து நம்மளை கொல்லணும் இல்லை நம்ம உயிரை எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவரோட உயிரை எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில். அண்ட் அடுத்து அப்ரஹென்ஷன் ஆஃப் த கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்றது செக்ஷன் 115ல் எதெல்லாம் கிரீவியஸ் ஹர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது கவர் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கிரீவியஸ் ஹர்ட் நமக்கு கிரியேட் பண்ண வராரு அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்ம வந்து அவரோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. அண்ட் தென் கமிட்டிங் ரேப், அதாவது ரேப் பண்ண வந்தாலோ அண்ட் இல்லைனா அன்நேச்சுரல் லஸ்ட்டு இல்லைனா கிட்னாப்பிங் அண்ட் அபேட்மெண்ட் இல்லை நம்மளை கடத்த வராங்க அப்படின்னாலோ அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம அந்த அஃபென்ஸ் பண்ணுறோட உயிரை எடுக்கிற அளவுக்கு லா வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கு, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் வந்து ராங்ஃபுல் கன்ஃபைனிங் ஆஃப் அ பர்சன், அதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை ரீச் பண்ண முடியாமல் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ரைட் வந்து நமக்கு கவர் ஆகுது. அண்ட் தென் வந்து த்ரோயிங் ஆஃப் ஆசிட், இல்லை ஆசிட் மாதிரி ஒரு பொருளை நம்ம மேலே த்ரோ பண்ணுறாரு அதனால வந்து கிரீவியஸ் ஹர்ட் வரப்போகுது அப்படின்னாலோ நமக்கு வந்து இந்த அடுத்தவங்களோட உயிர் எடுக்கிற அளவுக்கான ரைட்ஸ் வந்து நமக்கு லா வந்து கன்ஃபர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 38. அதாவது வந்து என்னென்ன மாதிரி நேரத்தில் நம்ம ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணும்போது ஆப்போனண்ட்டோட உயிர் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது, இல்லை என்ன நேரத்துலலாம் உயிர் எடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 38. அண்ட் இந்த 39ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 39ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த அஃபென்ஸ்லாம் வந்து இப்போ இந்த மேலே சொல்லப்பட்டிருந்த இந்த செக்ஷன் 38ல் சொல்லப்பட்டிருந்த அஃபென்ஸ் கவர் ஆகலையோ மற்ற அஃபென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெத் காஸ் பண்ணுறதுக்கான அளவுக்கான ப்ரைவேட் டிஃபென்ஸ் நமக்கு கிடையாது அப்படின்றது தான் வந்து இந்த செக்ஷன் 39ல் சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம பர்சன் வந்து ஒரு அஃபென்ஸ் நம்மகிட்ட பண்ண வராரு, ஆனால் அந்த அஃபென்ஸ் அப்படின்றது இந்த இதில் சொல்லப்பட்டிருந்த எந்த சப் கிளாஸ்லையுமே கவர் ஆகலை அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களோட உயிர் எடுக்கிற அளவுக்கான ஒரு ரைட்ஸ் வந்து நமக்கு இல்லை. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் 37ல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் நம்மளோட ரைட்டை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த லிமிட்டேஷனை சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 39. அதாவது வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளால் வந்து அவரோட உயிரை எடுத்துட முடியாது. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கான லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த செக்ஷன் 34 to 40ல் வந்து க்ளீனாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த செக்ஷன் 40ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான செக்ஷன். ஏன்னா இதில் தான் வந்து க்ளீனாக நம்மளோட ரைட்ஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குது, எப்போ கண்டினியூ ஆகுது, எப்போ முடியுது அப்படின்றதுக்கான க்ளீனான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கான இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா எப்போ நமக்கு வந்து ஃபியர் கிரியேட் ஆகுதோ, அதான் அப்ரஹென்ஷன் ஆஃப் அ டேஞ்சர் ஆஃப் த பாடி அரைசஸ், எப்போ நமக்கான அந்த பயம் கிரியேட் ஆகுதோ அப்போவே நமக்கு இந்த ரைட்ஸுமே ஆரம்பிச்சிடுது. அண்ட் எப்போ கண்டினியூ ஆகுதோ ஆஸ் லாங் ஆஸ் such apprehension of danger of body continues. அதாவது நமக்கு அந்த அஃபென்ஸ்க்கான அந்த டேஞ்சர் அப்படின்றதுக்கு எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதோ அது வரைக்குமே நமக்கு இந்த ரைட்ஸுமே கண்டினியூ ஆகுது. அண்ட் எப்போ முடியுது அப்படின்னா அந்த ஆபத்து நம்மளை விட்டு போயிடுத்துனாலோ இல்லை மேற்கொண்டு நமக்கு ஆபத்து வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே வந்து அங்கேயே அந்த நேரத்துலேயே அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட்ஸ்ன்றது நமக்கு முடிஞ்சிடுது. ஸோ இது க்ளீனாக சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 40. அண்ட் இந்த செக்ஷன் 40மே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான செக்ஷன். ஏன்னா வந்து பல இடங்களில் இந்த செக்ஷன் 40 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கும் ஏன்ற பர்சனுக்கும் பீன்ற பர்சனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அடிதடி நடந்திருக்கும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏ வந்து பி அடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி என்ன பண்ணுவார், என்னையும் அடிச்சிட்டியா நான் திருப்பி அடிக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் திருப்பி போய் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி போய் பண்ணிட்டு வருவார். ஸோ அவர் வந்து என்ன கிளைம் பண்ணுவார்னா எனக்கு வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது, அவர் என்ன தாக்கினார் நான் திருப்பி தாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுவார். அதை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லிமிட்டேஷனு க்ளீனாக இந்த செக்ஷன் 40ல் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அவரை தாக்க வர வரைக்கும் அந்த ஆபத்து இருக்கிற வரைக்கும் அவரால் அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ண முடியும். அவர் தாக்கி முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா அவரோட வீட்டுக்கு போயிட்டாரோ இல்லை அந்த பயம் இல்லை அப்படின்னும்போது திருப்பி போயிட்டு அவர் தாக்கி அது ரிவெஞ்சு அதுக்கெலாம் வந்து இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற ரைட்ஸை அவங்களால கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே க்ளீனாக நம்மளோட லாவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த செக்ஷன் 41ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி அஃபென்ஸ் நடக்கும்போது, அதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக டிஃபென்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஸ் டு காசிங் டெட், அதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணும்போது எந்தெந்த நேரத்துலலாம் அந்த அஃபென்ஸை க்ரியேட் பண்ணுற நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்கான அளவுக்கு நமக்கு அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு க்ளீனாக சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 41. அதில் சப் கிளாஸ் ஏல சொல்லியிருக்கிறது ராபரி. நமக்கு ஒரு பர்சன் ராபரி பண்ணுறாங்கன்னா அப்போ
அப்போ வந்து நமக்கு இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் அதாவது உயிர் எடுக்கிற அளவுக்கான ப்ரைவேட் டிஃபென்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் ஹவுஸ் பிரேக்கிங் ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், அதாவது நைட் டைமில் நம்மளோட ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மிஸ்chief பை ஃபயர், அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபயர் வைக்கிறாங்க, இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை வச்சு நம்ம வீட்டை வெடிக்க வைக்கிறாங்க, இல்லை பாம் அந்த மாதிரி பொருட்களை வச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துலையுமே நம்ம இந்த ரைட்டை யூஸ் பண்ணலாம். அண்டு தெஃப்ட்டு, மிஸ்சீஃபு, ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அந்தந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து நம்மளோட இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இன்னும் இந்த டியில் சப்கிளாஸ் டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ரென்ஷன் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட், அதாவது வந்து நம்ம இந்த செயலை பண்ணல, இல்லை நம்மளோட இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்த கான்சிக்வன்ஸ் அப்படின்றது நம்மளோட உயிர் போகிறதுக்கோ இல்லை நமக்கு வந்து கிரீவியஸ் ஹர்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது பட்சத்தில் தான் நம்ம வந்து இந்த அஃபென்ஸ் பண்ணுற நபரோட உயிர் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது க்ளீனாக சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 41. அண்ட் இந்த செக்ஷன் 42ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 41ல் கவர் ஆகாத அஃபென்ஸை தவிர வேறு எந்த அஃபென்ஸ் பண்ணி இருந்தாலுமே அந்த இடங்களில் வந்து இந்த உயிரை எடுக்கிறதுக்கான ப்ரைவேட் டிஃபென்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செக்ஷன் 37ல் சொல்லியிருக்கிறாங்களே சில லிமிடேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து தேவையான அளவில் மட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்காது. எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செக்ஷன் 41ல் சொல்லப்பட்டிருந்த அஃபென்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் உயிரை எடுக்கலாம். மற்ற எல்லாத்துக்குமே வந்து செக்ஷன் 37 தான் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இந்த செக்ஷன் 43ல் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்த மாதிரி எப்போ அந்த ரைட் நமக்கு கன்வென்ஸ் ஆகுது, எப்போ முடியுது, எப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இந்த செக்ஷன் 43ல் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரீசனபிள் அப்ரென்ஷன் ஆஃப் டேஞ்சர், நம்ம எப்போ அந்த டேஞ்சரை உணர்றோமோ அப்போ வந்து தொடங்குது. எப்போ கண்டினியூ ஆகுது, அதாவது எப்போ முடியுது அப்படின்னா லைக் எப்போ அந்த ஆபத்து நமக்கு முடியுதோ, எப்போ அந்த ஆபத்து நம்மளை விட்டு போகுதோ அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் முடிஞ்சிடுது. இந்த சப் கிளாஸ் பியில் சொல்லியிருக்க மாதிரி ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் ரிகவர்ட், அதாவது நம்மக்கிட்ட இந்த திருடப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேயே நம்மக்கிட்ட அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட் முடிஞ்சிடுது. அதாவது வந்து நிறைய இடங்களில் வந்து திருடிட்டு ஓடிட்டு அவங்ககிட்ட இந்த பொருளை எடுத்ததுக்கப்புறம் ஊரே சேர்ந்து அவனை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் வந்து அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற ரைட்ஸ் வந்து அவங்கள வந்து காப்பாற்றாது. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பேட்ரி அசால்ட் அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் அவங்க மேலேயே போடப்படும், ஈவன் தோ அவங்க வந்து விக்டிமாக இருந்தாலுமே. ஸோ இதுதான் வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க இந்த 43ல் எப்போ ப்ரைவேட் டிஃபென்ஸ் கமெண்ட்ஸ் ஆகுது, எப்போ முடியுது, எப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்றத பற்றி. அண்ட் சப்செக்ஷன் சியில் வந்து ராபரியை பற்றி சொல்கிறாங்க. அகெயின்ஸ்ட் ராபரியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் லாங் ஆஸ் த ஃபியர் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத் ஆர் இன்ஸ்டன்ட் ஹர்ட் ஆர் இன்ஸ்டன்ட் பர்சனல் ரெஸ்ட்ரெயின் கண்டினியூஸ், எவ்வளோ நேரத்துக்கு அது அந்த ஃபியர் கண்டினியூ ஆகுதோ அவ்வளோ நேரத்துக்கு நமக்கு அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சப்செக்ஷன் சியில் சொல்கிறாங்க. அண்ட் அகெயின்ஸ்ட் த கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் கிரிமினல் மிஸ்chief கண்டினியூஸ், எவ்வளோ நேரத்துக்கு கண்டினியூ ஆகுதோ அவ்வளோ நேரத்துக்குமே வந்து நமக்கான அந்த ரைட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இந்த சப்செக்ஷன் 43ல் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் எப்போ கமெண்ட்ஸ் ஆகுது, எப்போ முடியுது, எப்போ கண்டினியூ ஆகுது. அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸில் கவர் ஆகாது. இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 43. அண்ட் இந்த செக்ஷன் 44ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டெத்லி அசால்ட் வென் தேர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் ஹார்ம் டு இன்னசென்ட் பீப்புள். அதாவது வந்து நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்க இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற பட்சத்துலையுமே நம்மளோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த இல்லஸ்ட்ரேஷனில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு கும்பலில் இருக்கும்போது நம்மளை சில பேர் தாக்குறாங்க, ஆனால் யார் தாக்குறாங்கன்னே தெரியல, அந்த கும்பலில் மிங்கிலாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம தற்காப்பு பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கும்பலை நோக்கி சுட்டாலோ இல்லை ஃபயர் பண்ணாலோ தான் முடியும். அப்படின்ற பட்சத்தில் அப்படி பண்ணி நம்மளை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 44. அண்ட் இதோட நம்மளோட இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன் ப்ரைவேட் டிஃபென்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் அபேட்மெண்ட்னா என்ன, கான்ஸ்பிரசினா என்ன அப்படின்றதுலாம் கண்டினியூ ஆகும். இதெல்லாம் வந்து நம்மளோட சப்சிக்வெண்ட் வீடியோஸ்லாம் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அண்ட் நம்மளோட சேனலில் அடுத்த வர லா வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்மளோட வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சஜஷன் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணாலும் அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.